ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3 verse 4. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த பிற்பாடு அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்னதாக அவர்கள் யோர்தான் என்கிற நதியை அவர்கள் கடக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிருந்தது. அந்த யோர்தானின் நதியை அவர்கள் எப்படி கடந்து செல்ல இருக்கிறார்கள் என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னதாக செல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிருந்தது. இதுவரையிலும், அதாவது வனாந்தரத்திலே இவர்கள் 40 வருஷ காலமாக நடந்து வந்த நாட்களிலெல்லாம் அவர்கள் எப்படி வழிநடத்தப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு வழிகாட்டியாக முன்னதாக செல்லுகிற காரியமாயிருந்தது. அவர்கள் அதற்கு பின்னதாக கடந்து சென்றார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த வழியில் நடந்து வந்ததில்லை. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வழி, நியூ வே. இந்த புது வழியில் ஆண்டவர் உங்களை இதுவரையிலும் இந்த 40 வருடங்கள் இல்லாத விதத்திலே ஒரு புதிய அனுபவத்தோடு உங்களை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே அதிபதிகள் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். எப்படி இவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால், இந்த புது வழி என்னவென்று சொன்னால், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இல்லாமல் இவர்களுக்கு முன்னதாக எது கடந்து செல்லுகிறது என்று நாம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது அனுபவம், ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், இதுவரையிலும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இவர்களுக்கு முன் சென்றது போல இப்பொழுது புதிய அனுபவத்தில் உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இது அவர்களுக்கு முன்னதாக கடந்து செல்கிறது. அதை பின் சென்று இவர்கள் வர வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த காலகட்டத்தில் மோசேயின் காலம் வேற, யோசுவாவின் காலம் வேற. இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். நாமும் இப்படி போல தான், எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்தப்பட்டார்களோ அதுபோல நாமும் வழி நடத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்னதாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை கடந்து செல்லும்போது அந்த தூக்கி சென்ற ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வந்த யோர்தான் ஒரே குவியலாக நின்றது என்று நாம் பார்க்கிறோம்.
ஜனங்கள் எல்லாரும் அந்த யோர்தானை கடந்து தீர்ந்தார்கள். அதுபோல இந்த நாளில் கூட அருமையான தேவனால் நேசிக்கப்படுகிற அன்பு சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அக்கினி ஸ்தம்பம் என்னை நடத்துமா, மேக ஸ்தம்பம் என்னை நடத்துமா என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு முன்பாக இதுவரையிலும் நீங்கள் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று அந்த 4ஆம் வசனத்தில் வாசித்தது போல உங்களை ஒரு புது வழியிலே ஆண்டவர் வழி நடத்துகிறார். எப்படி என்றால், உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை செல்லுகிறதா இருக்கிறது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே உண்டாக்கினவர். அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம், அந்த வசனத்தினுடைய வெளிச்சம், அந்த வசனத்தினுடைய வெளிச்சம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும்போது பாதை தெரியாத இடத்திலும் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalm 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குது? கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இருளுள்ள இந்த உலகத்தில் நாம் நடந்து செல்வதற்கு பாதை காட்டுகிற ஒரு வழியாக, இதுவரையிலும் நீங்கள் இந்த வழியை நடந்து வந்ததில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு புதிய அனுபவத்தில் ஆண்டவர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். அவருடைய வசனத்தை கொண்டு உங்களை நடத்த விரும்புகிறார். அதனால் பிரியமானவர்களே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் தேடிக்கொண்டிராமல் தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிங்க, தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிங்க. அதை தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் திசை தெரியாமல் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆதலால் நீங்கள் அதையும் இதையும் தேடுகிற காரியத்தை விட்டுட்டு, சிலர் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறார்கள், சில மனுஷர்களை தேடி ஓடுகிறார்கள், சிலர் ஊழியக்காரங்களை தேடி ஓடுறாங்க. ஏதாச்சும் நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா? வசனத்தை வாசிங்க, வசனம்தான் உங்களை வழி நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற வசனம் அந்த யோர்தானை கடந்து அந்த எரிகோவையும் தாண்டி அவர்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு முன் சென்றதோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் அந்த வசனமே வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற Psalm 43 verse 3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும். இந்த வெளிச்சம் சத்தியம் ரெண்டுமே வசனம்தான். அந்த வசனத்தை அனுப்பியறலும் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறாரு. என்னவா? அவைகள் என்னை நடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சரியான டைரக்ஷனுக்கு, சரியான திசையில் அந்த வார்த்தை, அந்த வசனத்தின் வெளிச்சம் என்ன செய்தா? அவர்களை நடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்ற வார்த்தையின்படி சரியான இடத்திற்கு அந்த வார்த்தை நம்மை வழி நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த அதிபதிகள் சொன்ன வார்த்தையின்படி இந்த வழியாய் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நடந்து போகவில்லை என்று கட்டளையிட்டார்கள். இந்த வழியாய், அந்த யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. இந்த வழியாய் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நடந்து போகவில்லை. இது உங்களுக்கு ஒரு புது வழி. அதுபோல் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு புது வழியிலே ஆண்டவர் வசனத்தை கொண்டு உங்களை நடத்த விரும்புகிறார். ஆதலால் வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க, அது உங்களை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி அவர்கள் கட்டளையிட்டது போல ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகள் எப்படியோ நடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து அவர்களை உம்முடைய வசனம் அது பாதைக்கு ஆண்டவரே தீபமாய் இருந்து அது வழி நடத்துவதற்கு கர்த்தர் நீ கிருபை செய்தலும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரம் இவர்களோடு இருந்து உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் நீ கிருபை சகாயம் செய்தலும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.